ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. சொல்லு. இந்த ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்களா தற்கொலை பண்ணி, அவங்களோட ஆத்மா வந்து ஆயுள் முடிய வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. இருக்கும், சுற்றிக்கினே இருக்கும். அது நம்ம இந்த அதுக்கு நேரம் வரும்போது திருப்பி ஒரு கர்ப்பத்தில் போய் போகிறோம். நம்ம இந்த பாதை பயணம் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு அறிய முடியுங்களா ஐயா? அதெல்லாம் அறிய முடியாது. அறிய முடியாது. எதையுமே அறிய முடியாது உலகத்தில். உன்னை அறியறதை பாருங்கள், இன்னொன்று அறியறதை நீங்கள் தேடாதீங்க. எப்பவுமே உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க, எதுக்காக வளர்ந்தீங்க? பிறந்து வளர்ந்து செத்து போய் மிருகம் மாதிரி சாகிறதுக்காக பிறந்தோம் நம்ம. அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றது உங்களை தேடினீங்கன்னா தான் கடவுளை தெரிஞ்சிக்க முடியும். இந்த மனித பிறப்பே வந்தது எதுக்குன்னா 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. இத்தனை ஜீவராசிகளிலையும் கடவுள் இருக்குதுன்னு மனிதனுக்கு தவிர மற்ற ஜீவராசிக்கு தெரியாது. அப்போ இந்த மனிதன் பிறந்ததே கடவுளை அடையிறதுக்கு தான். ஆனால் அதை அடையிறத விட்டு போட்டு இவன் ஆசையில் அலைஞ்சி கட்சியில் ஒன்றுத்துக்கு உதவாத சாகிறான். அதனால தான் இவ்வளோ பேசி 40 வருஷமாக இப்படி பேசின்னுக்கிறேன். மக்கள் தன்னை அறியறதுக்கு ட்ரை பண்ணுங்க, யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, அதில் தான் காப்பாற்றும் உங்களை, அதுதான் கை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால் பேய் அறியலாமா, பிசாசு அறியலாமா, செத்து போனவங்க அறியலாமா, என்ன பண்ண போகிறதெல்லாம் அறிஞ்சு சரி பார்த்தேன். ஒரு ஆன்மா வந்து உங்கள்கிட்ட பேசு, என்ன பண்ணிட்டு அதை வச்சுக்கினேன் நான் கொல்லாஷன் வர சொல்லுவியா தம்பிச்சு? பின்ன அதெல்லாம் தேவையற்ற கற்பனை இல்லை. இதெல்லாம் தன்னை அறியறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் பெரிய விஷயம். நானுன்னு சொல்கிறோம், அது உடலா, தலையா, கையா, காலா, எது நான்? அந்த நான் என்ற பொருள் எது? நான்ன்றது வெளியே போனால் நம்ம இல்லையே பொணமாக பட்டும் கிடக்கிறோமே. அப்போ நான் என்ற பொருள் அறியணுன்றதை நீங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களை தேடுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் கண்டதை கற்பனையில் தெரிஞ்சிங்கன்னா எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. எவனா எப்படியானா சாப்பிட்டான், அவன் ஆயில் முடிஞ்சு சாப்பிட்டான், ஆயில் முடியாது சாப்பிட்டான். நீ சாகாது இருக்கிறதுக்குள்ள கடவுளை பிடிச்சிக்கோ, அதான் உனக்கு நல்லது. சரிங்க. சரி, இன்னொரு சரிங்க. சொல்லு. பத்ரகிரியார் ஐயா வந்து முக்தி அடைஞ்ச ஸ்தலம். பத்ரகிரியாருங்க முக்தி அடைஞ்ச இடம் திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் பட்டினத்தாருங்க ஐயா? ஒற்றி ஊரா? திருவத்தூர். திருவத்தூர். சரிங்க. ஆத்மா. சரி. ஒரு தாய் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு தாய் மட்டும் ஏங்க ஒரு வஞ்சனை பண்றாங்க? அது எதனாலங்கய்யா? ஒரு தாய் 2 குழந்தைங்க இருக்குங்க. சரி. பையன் பொண்ணு இருக்கு அப்படின்னா பையனை மட்டும் பாக்குறாங்க, பொண்ணு பாக்குறது இல்ல. பொண்ணு காப்பாத்தாதுமா. அப்ப எதுக்குங்கய்யா பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போயிடுது இல்ல? சரி, அப்ப ஆண் குழந்தைய மட்டும் வச்சுக்கலாங்களே, எதுக்காக பெண் குழந்தை பெற்று? அப்படி இல்லை, இது குழந்தை ஆண் ஓணும் பெண்ணு ஓணும்னு நினைச்சு பெற்றுக்கிறதே கிடையாது. பிறக்கிறத பொறுத்துக்குது. ஒரு ஆண் குழந்தை ஓணுன்றான், 5 பெண் குழந்தை பிறகுது. ஒரு பொண்ணு ஓணுன்றான், 5 ஆண் குழந்தை பிறகுது. இது அப்பா அம்மா முடிவு பண்ணுறதுனா உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. நேற்று வரைக்கும் ஒரு 3 பேர் வந்துங்க 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்றாங்க. ஏன் அவங்களே நினச்சா பெற்றுக்கலாமே? இது முடியாத கதை இதெல்லாம். ஆனால் ஆணை தாய் தப்ப விரும்புறதுக்கு எதுக்குன்னா பெண்ணை விரோதம் பண்ணால் கூட அது அடுத்த வீட்டுக்கு போயிடுறது. அதனால் பிரச்சனை இல்லை. பையனை விரோதம் பண்ணிக்கின்னா வீட்லேயே இருக்கிறதாச்சே, அது பகையை வளர்ந்துடாதா? அதனால் ஆம்பளை பசங்களை பகைச்சிக்க மாட்டாங்க. பாதிக்காதுமா. ஏன்னா பெண் குழந்தையினுடைய மனசு இப்போ அவன் வீட்லேயே இருக்கிறதால எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு தான் பார்ப்பான். இப்போ நீ கல்யாணம் பண்ணி நேரத்தில் போட்டு உன் புள்ள என்ன பண்ணுவான், உன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், எங்கள் மாமனார் மாமியார் நான் வந்து உட்காந்துப்பான். எங்கள் அப்பா அம்மா வந்தானே அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான். இதுதான் உலக இயல்பு. இதில் வந்து ஒன்னோட பார்க்கறதே கிடையாது. ஒரு பெண்ணாக பிறந்தா அடுத்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அது போகும்போது பிரிவு தான் வரும். தாய் தப்புன்னு உன்னை சேர்த்து வச்சுக்கினா நீ கணவனாண்டியே இருக்க மாட்டியே. அதுக்காக பாசம் காட்டாம இருந்தா? பாசம் காட்டுவாங்கம்மா. பாசம் அள்ளி வெளியே போட்டு காட்டுறதா? அது மனசுக்குள்ளவே காட்டுறது. தாய் தகப்பனுக்கு எப்போ ஒரு உடல்ல இருந்து நீ வெளியே வந்தியோ அந்த ரத்தத்தோட சேர்ந்தது. பாசம் இல்லாமல் எந்த ஜீவனும் இருக்காது. ஆடு மாடு கூட இல்லையே, அப்புறம் மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு நாய், நம்ம ஆசிரமத்தில் ஒரு நாய்க்குது, அது குட்டி போட்டுது. அது குட்டி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. பெரிய நாய் எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்து தேடுது, அதை கிடைக்காத ஒரு பல்ல நோண்டி அதை எத்துன்னு வந்து அதை பொச்சி போட்டு அந்த குட்டியை போய் சவுத்தோப்பில் இட்டுன்னு வந்து அதை நோண்டி கொடுக்குது. சாதாரண நாய்க்கே அந்த பாசங்கத, தாய் தோப்பனுக்கு பாசம் இருக்காதா? உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கல, நீங்கள் அவங்க இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கல. ஆனால் பாசம் இல்லாத ஒரு தாய் தப்பை யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா 1000 தப்புகள் பொண்ணும் பிள்ளையும் பண்ணால் கூட அந்த தாய் தப்பம் தாங்கி தான் அவனை பெற்றானே, என்ன பண்ணுறது? அதனால் தாங்கி தான். உனக்கு 2 குழந்தை பிறக்கும்போது உனக்கு அந்த நல்லா தெரியும். இப்போ தெரியாது. அது
உனக்கு ஒரு எத்தனை பசங்க உனக்கு? ஒரு பையன் தாங்க. அதனால தான் உனக்கு தெரியும். இப்போ உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து நீ வளர்த்துருந்தீன்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு அந்த பாசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்த தாய் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே கொடுக்கும்போது நீ புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த தாய் தப்ப அழுவுறான். எதுக்கு அழுவுறான்? நான் தலையத்தை எங்கேயோ ஓஞ்சுதுன்னு இருக்கலாமே, எதுக்கு அழுவணும் தாய் தப்ப? இனி நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சு போதோ அடுத்த வீட்டு பொண்ணாகிட்டு போதேன்ட்டு அழுவுறான் அன்றைக்கி. ஆனால் பிள்ளைய அப்படி அழுகுறாங்க. பிள்ளைங்களும் அழுகுறாங்கய்யா. பிள்ளைக்கு அழுவ மாட்டாங்க. அது எப்படியாப்பட்ட பிள்ளைக்கு அழுவாங்கன்னா அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி போது பாரு, அதுக்கு அழுவாங்க. கூடவே இருக்கிறவங்களுக்கு அழுவ மாட்டாங்க. யாராக இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தால் பாசம் இல்லாத ஒரு தாய் தகப்பனே இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரத்தம் தான், அது துடிக்க தான் செய்யும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாசத்தை வெளியே காட்டுவாங்க, சில பேர் காட்டிக்காமல் மனசோடு வச்சுப்பாங்க. இது ரெண்டும் இருக்கும். இது அறிய முடியாத விஷயம் இது. அதனால் உங்களுக்கு அந்த பாசம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா, உங்கள் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா? அதே எப்படி போய் 2 பேருக்கு கொடுக்க முடியும்? 2 பேருக்கு முக்கியத்துவம் எப்படிம்மா கொடுக்க முடியும்? நீ உன் புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப. நீ யார் விட்டு சாமி? உங்கள் அம்மா விட்டு சாமி கும்பிடுறியா, உங்கள் அப்பா உங்கள் புருஷன் விட்டு சாமி கும்பிடுறியா? அதே எப்படி கும்பிடுவ? அதே இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட. ஏன்னா புள்ள தான் அம்மா அவங்க வீட்டு சாமியை கும்பிடுவா. நீ எங்கே போறியா அவங்க வீட்டு சாமி தான் கும்பிட்டு நிற்ப. அதே எப்படி உங்கள் குலதெய்வம் அத்தையான் கும்பிட்ற? நீ போய் உங்கள் அம்மா அப்பா தானே ஓணும். இது உங்களை மட்டும் கும்பிட்டுட்டு நான் கும்பிட மாட்டேன் உங்கள் வீட்டுக்காரங்க சொல்ல என்ன அவரை பாரு. அதனால அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாசம் இருக்கும். இல்லைன்னு நீயா முடிவு பண்ணாத, அது தவறு. தாய் தகப்பனை எப்பவுமே பழிக்கிறத மறந்துடுங்க. ஏன்னா தாயின் தகப்பனை இல்லைன்னா இந்த உலகத்தில் உன் புருஷனையும் பார்க்க முடியாது, உன் பிள்ளைங்களையும் நீ பார்க்க முடியாது. அவங்க தான் உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க. அந்த அடையாளம் காட்டினவங்கள கடவுளாக நினைக்க கற்றுக்குங்க. அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களால தான் நீ வந்த இந்த உலகத்துக்கு. அவங்கள மறந்துடாதீங்க. யாரும் எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன்னு முதல் மறக்கக்கூடாது. அப்புறம் தான் கடவுள் குரு கூட. முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக மதிக்க கற்றுக்குங்க. அது வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு உங்கள் சந்ததியும் அதே மாதிரி நடக்கும். நீங்கள் இன்றைக்கி தாய் தகப்பனை வெறுத்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களே வெறுத்துரும். அதுக்கு வழி காட்டிடாதுங்க நீங்கள். சந்தோஷம். நம்மக்கிட்ட ஒரு பையன் அவன் எதிர வீட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணிவிட்டு சண்டை வந்துச்சு. சண்டை வந்ததால் தூக்கு போட்டுக்கணுன்னுட்டு பசு மாடுக்கு அணை போட்டு கறப்பாங்க. கவுரு காலுக்கு கட்டுவாங்கல்ல, அந்த கவுரு ரொம்ப முறுக்கு மாதிரி இருக்கும், பால் பட்டு அந்த கவுத்தில் தூக்கு போட்டுக்கணும். அவன் கவுரை அறந்து கீழே விழுந்துட்டான். அப்புறமா நெஞ்சில் இந்த கவுரெல்லாம் அறுத்துக்கிட்டு எடுத்தோம். கண்ணில் எல்லாம் கூட ரத்தம் வந்துச்சு. ஆனால் போச்சுக்கின்னு இப்போ 3 பசங்க இருக்குது அவனுக்கு. ஒரு பையன் செட்டு எடுத்துன்னு போகிறான் மார்கழி மாதம் செட்டு போடுறதுக்கு. அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் சேர்ந்துக்குன்னு அந்த அம்மா கம்மல் வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்மல் கொடுத்தவங்க அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஏண்டா இது மாதிரி கம்மல் வாங்கி வச்சு குடிச்சிட்டிங்க, எனக்கு கம்மல் மூட்டை கொடுக்கல, இப்போ கோயிலில் மட்டும் பெரிய இது பண்ணணும்னு வந்துட்டியே அப்படின்ட்டு. இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறான். கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆச்சு அவனுக்கு, ஏழுமலைன்ட்டு. இந்த மாதிரி அவங்க கம்மல் மூட்டை கொடுக்குறதானே நீங்கள் குடிச்சு போட்டு பால் பண்ணிட்டீங்களா அப்படின்னும் போது அவ்வளோ மானமாக தான் போய் தூக்கு போட்டுக்கணும். வேஸ்ட்லேயே போய் தூக்கு போட்டணும், சேர்த்து போட்டான். பொண்டாட்டிக்கு 1 வருஷம்தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, அபாஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்குது. இந்த பையன் வீட்டில் சேர்த்து போயிட்டான். சும்மா வந்தால் ஒரு மணிக்கு 1 ஹவருக்கெல்லாம் காலி பையன். மரணம்ன்றது இறைவன் நமக்கு மூச்சு வச்சிருக்கிறோம், இவ்வளோ அளவு மூச்சுன்னுட்டு. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் என்ன ட்ரெயினே யாருன்னா கூட போயிடுச்சு போனோம். ஆனால் அந்த மூச்சு போனோன்னு இருந்துச்சுன்னா புல்லு தடிக்கு ஊந்தால் கூட செத்து போயிடுவோம். மனுஷனுக்கு நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மனுஷனுக்கு எல்லா பொருளும் உடலில் முக்கியமான பொருள், அதில் நுரையீரல் எல்லாத்த விட முக்கியமான, அதுதான் மூச்சு பஞ்சிங் பண்ணுறது. இந்த மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்குன்னே வராதுன்னு நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணோம்னா அந்த நுரையீரல் பஞ்சிங் ஆச்சுன்னா, காற்று சரியாக போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது அடப்பு தான். அடப்பால் தான் ஆஞ்சிஓ பண்ணணும், அடப்பால் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த அடப்பை எடுத்துடும் இந்த காற்று. இந்த காற்றை முறையோடு உள்ளவே சுற்றுச்சுன்னா அந்த அடப்பு எடுத்துடும். அது வெளியே போச்சுன்னா அடைப்பு ஏற்பட்டுடும். இதுக்கு காரணம் நம்ம உணவு பழக்கம் ஒரு காரணம். அதிகமான மீன் சாப்பிட்றது, அதிகமான கறி சாப்பிட்றது, கொழுப்பு ஏறி அந்த நரசுங்களை அடைச்சிடும். அடைக்கிறதால இந்த ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் செத்தாருன்ற கேள்வியே கிடையாது மரணத்துக்கு.
அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த மாதிரி சோழிங்கத்துலேருந்து வராங்க, புருஷன் செத்துப்பிட்டாரு, பிள்ளையும் செத்து போச்சு, அந்த மாதிரி ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து இங்கே ஆசிரமத்தில் வந்து உபதேசம் வாங்கி இப்போ திடமாக இருக்கிறாங்க அப்படின்னு. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு,